வணக்கம். என் பேர் முத்து வெங்கட்ராம். நான் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கிறேன் நானு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தங்கம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு சரிவ வந்து சந்திச்சது. விலை இறக்கம் இருந்தது. ஆனா மீண்டும் அந்த தங்கம் வந்து விலையேற்றத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட போர் தொடுத்திருக்காங்க. ஆனா ஈரான் வந்து கடுமையா வந்து அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கோ, இது இதுல நம்ம குவைத்துல, துபாய்ல, அது மட்டும் இல்லாம அ தோஹால எல்லா இடத்துலயும் அவங்களுடைய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எங்கெங்க இருக்கோ, அங்கெல்லாம் வந்து அவங்க குண்டு போட்டு, அதிலெல்லாம் வந்து போர் ஒரு முத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் பல பல கட்டத்துல இந்த போர் வந்து போகறதுக்கு வந்து வழி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்காரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் கூட சொல்றாரு, இன்னும் நாங்க வந்து தீவிரமா இந்த போர்ல இறங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஈரான்ல வந்து ஹர்முஸ்னா வந்து ஒரு ஒரு இது இருக்கு, கெனால் இருக்கு. அந்த வழியா தான் எண்ணெய் கப்பல் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம பல நாடுகளுக்கு இந்த எண்ணெய், கேஸு, எரிவாயு, வந்து க்ரூட் ஆயில் இதெல்லாம் போகிறது வந்து மிக்க தடைபட்டு, அதனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனால வந்து நம்மளுடைய இந்த பற்றாக்குறை, நம்ம எண்ணெய் பற்றாக்குறையும், கேஸ் பற்றாக்குறையும் வந்துருச்சு. நேத்தே வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி யார் 1 சிலிண்டர் வச்சிருக்காங்களோ, அவங்க 21 நாளுக்கு அப்புறம் தான் 2வது சிலிண்டர் புக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. யார் 2 சிலிண்டர் வச்சிருக்காங்களோ, 1 மாசம் கழிச்சு தான் அவங்க வந்து 2வது சிலிண்டர் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வணிகத்துக்கு, வர்த்தகத்துக்கு தேவைப்படுற கேஸ் சிலிண்டரை வந்து இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தங்க நகை தொழில் செய்யறது வந்து எல்லாமே வந்து கேஸ்ல தான் செய்றோம். அது வந்து கமர்ஷியல் கேஸ்ல தான் செய்றோம். ஸோ அந்த கேஸ் தடைப்பட்டுச்சுன்னா இங்க வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை வரும். நம்ம வந்து கல்யாண ஆர்டர்லாம் வாங்கியிருப்போம். அதுலயும் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான தொழிலுக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாம அவங்க விநியோகம் செய்யணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப இன்னைக்கு மாத்திரம் வந்து சுமார் $60 வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து விலை உயர்ந்திருக்குது. அதே மாதிரி நாணயத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. போன வாரம் வந்து 91.02 தான் இருந்தது. இந்தியாவுடைய நாணயத்தை வந்து டாலருக்கு நிகராக. ஆனா இன்னைக்கு வந்து 92 போய் இன்னைக்கு வந்து 91.65ல வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால தங்கத்தினுடைய விலையும் உலக சந்தையில விலை ஏற்றமா இருக்கு. அதே மாதிரி நாணயத்தினுடைய மதிப்பும் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, இந்த தங்கத்தினுடைய விலை மீண்டும் மீண்டும் உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. வெள்ளி கூட வந்து இன்னைக்கு $4 வந்து வெள்ளியினுடைய விலையும் வந்து உயர்ந்திருக்கு. அதனால இந்த தங்கத்தினுடைய இந்த 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 போரினுடைய தீவிரம் அதிகமாக ஆக தங்கத்தினுடைய விலை ஏற்றமாகும், தங்கத்தினுடைய இறக்குமதி பற்றாக்குறையாகும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேற நாடுகள் இருந்தா நம்ம வர வேண்டியதா இருக்கு. அப்ப வரும்பொழுது அந்த தங்கம் வந்து துபாயில் அரபு நாடுகள் போய் அங்கிருந்து இங்க வர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டைரக்ட் ஃபிளைட் சில இடத்துல வர்றதில்ல. அப்ப அந்த மாதிரி தடைப்படும் பொழுது தங்கத்தினுடைய வரவும் கம்மியா இருக்கும். தங்கத்தினுடைய பற்றாக்குறை வந்துச்சுன்னா விலையேற்றம் அதிகமாகும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏற்றுமதி வந்து நம்மளுடைய தங்க நகைகளுடைய ஏற்றுமை மிகுதியா போறது வந்து அரபு நாடுகளுக்கு தான் போகுது. ஆனா இப்ப அரபு நாடுகள்ல வந்து இப்ப விமானத்தினுடைய பயணம் வந்து போதிய எண்ணிக்கை இல்லாதனால அது போர் வந்துருமா இல்ல இது மக்களுக்கு இந்த போர்னால இடையூறு வந்துருமாங்கிறதுக்காக பல விமானங்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால வந்து இங்க இருக்கிற ஏற்றுமதி வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏற்றுமதி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாணயத்தின் மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால இந்த தங்கத்தின் விலை மீண்டும் மீண்டும் அதனுடைய பல உச்சங்களை வந்து போகும் தான் எங்களுடைய கணிப்பு. அதனால விரைவில் இந்த இந்த போர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தங்கத்தினுடைய விலை வந்து அன்றாட ஒரு உச்சத்தை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால மக்கள் வந்து நீங்க உங்களுடைய சேமிப்புல ஒரு பகுதியை வந்து எந்த விலை ஆனாலும் நீங்க வந்து தங்கத்துல முதலீடு செய்யுங்க. 2027ல $1,80,000 தங்கத்தினுடைய ஒரு பவுன் உடைய மதிப்பு வருங்கிறது வந்து உலக பொருளாதாரங்களுடைய வல்லுநர்களினுடைய ஒரு கணிப்பு அது. அது மட்டும் இல்லாம
இன்னைக்கு மோத்திலால் அஸ்வால் அவங்களுடைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்துல வந்து 13.7 ட்ரில்லியன் டாலர் ட்ரெஷரி பாண்ட் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. அதுல 20% வந்து தங்கத்துல முதலீடு செஞ்சாங்கன்னா, அப்ப தங்கத்தினுடைய விலை வந்து $12,000 போயிருன்றாங்க. இன்னைக்கு வந்து $5,181 இருக்கு இந்த நிமிஷத்துல. அப்ப $12,000 அப்படின்னா 120 மடங்கு மேல போகும் அப்படின்றாங்க. அப்படி போச்சு அப்படின்னா 1,80,000 ரூபாய்க்கு மேல 2 லட்சமே வந்து ஒரு பவுன் வந்துரும் அது. ஸோ இதெல்லாமே ஒரு கணிப்பு தான். பட் இருந்தாலும் அதனுடைய கணிப்பு வந்து ஒரு ஒரு 70-80% வந்து அது உண்மையாயிட்டு வர்றதுனால, மக்கள் யாருக்கெல்லாம் வந்து உங்களுடைய சேமிப்பு இருக்கோ, ஒரு பகுதியை வந்து விலையே பார்க்க வேண்டாம். இன்னைக்கு விலை ஜாஸ்தியா, கம்மியா பார்க்க வேண்டாம். தங்கத்துல முதலீடு செஞ்சோம் அப்படின்னா, அடுத்த ஆண்டு பார்க்கும் பொழுது அது பல மடங்கு உயருங்கிறது தான் உலக பொருளாதார வல்லுநர்களினுடைய கணிப்பா இருக்குது. ஆகவே இந்த ஊடகத்தின் வாயிலாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க சேமிக்கிற அந்த சேமிப்புல ஒரு பகுதியை தங்கம் அல்ல வெள்ளியில நீங்க முதலீடு செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.